பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ்ல டிஃபனுக்கான ஒரு சிக்கன் கிரேவி தான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு மிக்ஸர் ஜார்ல வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமா தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. பிரஷர் குக்கர்ல கடலெண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கடல் பாசி, கொஞ்சமா ஸ்டார் அனீஸ், தேவைப்பட்டா நீங்க சோம்பு சேர்த்துக்கலாம். இல்லனா கூட விட்டுறலாம். சோம்பு சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து சிம்ல வச்சுருங்க. நல்ல ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா உப்பும், மஞ்சள் பொடியும் சேர்த்து சிம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா, நல்லா பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன சேர்க்க போறோம்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், அதுக்கப்புறம் இந்த சக்தி மசாலால சிக்கன் மசாலா இருக்கு. அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கறிய போட்டுக்கலாம். சிக்கன் 1 கேஜி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க முழுகுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிரேவி தண்ணியா இருந்தா தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கு தான் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹேப்பி குக்கிங் அண்ட் பை.